ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷ்டிமு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோலாபுரி சன்னா மசாலாவும் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ண போகிறோங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் வீடியோலேயும் இன்க்ரீடியன்ஸாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணுங்கிறது எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம சன்னா எடுத்துக்கிறோம். 8 hours ஊற வச்சுட்டு அதை நல்லா ஒரு 2 to 3 times வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு 5 whistle விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அழகாக வெந்திருக்கு. அதை நம்ம நசுக்கி பார்க்கும்போதும் அழகாக நல்லா வெந்திருக்கு. அடுத்தது நம்ம மாவு சோளாபூரிக்கு மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அது கூடவே 1 கப் மைதா எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2:1 ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே 5 ஸ்பூன் கேர்டு எடுத்துக்கிறோம். கேர்டு எதுக்கு எடுத்துக்கிறோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் நல்லா புஃபியாக வர்றதுக்காகவும் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட 2 ஸ்பூன் ரவை எடுத்துக்கிறோம், ஒயிட் ரவை. அடுத்தது அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. அடுத்தது 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்குன்னா நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்தில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், 5 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கிறோம். அதை நல்லா நறுக்கி வச்சுக்கலாம் குட்டி குட்டி சைஸில். இப்போ மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறோம். அது கூடவே நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அது கூடவே நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அந்த கட் பண்ணி வச்ச இஞ்சியும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. அது கூட தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க, 2 மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கினக்கப்புறம் அது கூட மசாலா இப்போ ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலா அப்படின்னா 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மசாலாவை பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது சன்னாக்கு பாயில் பண்ண சன்னாவை நம்ம 4ல் 1 பங்கு போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணுறது இல்லைங்களா, குழம்பு கெட்டியாகணுங்கிறதுக்காக நம்ம சுண்டலே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பொருளும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சன்னா மசாலா எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அதில் 2 ஸ்பூன் தேவைக்கேற்ப எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி தலை ஆட் பண்ணிக்கிறோம். 1 பட்டை, 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அடுத்தது அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம எடுத்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா எல்லாம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது அது கூடவே சுண்டலும் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற சுண்டலையும் தண்ணியோடவே எடுத்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 to 20 minutes நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருந்த சுண்டலையும் எடுத்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா கெட்டியாக வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் 5 minutes இருக்கட்டும். ஸ்லோவாக பாயில் ஆகிட்டுருக்கு. நல்லா கொதித்து வருது பாருங்கள். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சிடலாம். நமக்கு தேவையான சன்னா மசாலா ரெடி. அடுத்தது நம்ம சோளாபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்த சோளாபூரி மாவை எடுத்து குட்டி குட்டி சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதை நம்ம எடுத்து பூரி மேக்கர் இருக்குது, அதில் போட்டு நாங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா காஞ்சக்கப்புறம் எண்ணெய் சூடானக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிற பூரி எடுத்து போட்டு எண்ணெய் தெளிக்கும் போது நல்லா புஃபியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள்,
2 சைடும் திருப்பி விடணும் ஈவனாக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பூரி நல்லா புஃபி ஆனதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த சோளப்பூரியை வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்காங்காட்டி குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழம்புங்கிறது சைட் டிஷ்ஷுங்கிறது தேவையே படாது. அது பெரியவங்களும் இந்த டிஷ்ஷை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து ரவை ஆட் பண்ணியிருக்காங்காட்டி ஆயில் வந்து அதிகமாக பிடிக்காது. இப்போ நம்ம நார்மல் பூரின்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும், நம்ம அதில் ரவையில் ஆட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. சோளப்பூரியில் கொஞ்சம் ரவை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, 2 டேபிள் ஸ்பூன். அதனால் ஆயிலுங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் லைக் பண்ணி 2 பூரி சாப்பிட்றவங்க 3 பூரி கூட சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.